வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பயோமெக்கானிக்ஸில் நம்ம போஸ்டரில் ஆப்டிமல் அலைன்மெண்ட்டோடைய டிவியேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம நார்மலாக போக வேண்டிய லைனில் ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லாமல் வேறு ஒரு லைனில் போயிடுச்சு அப்படின்னா அதுதான் டிவியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லெக்கில் இருந்து ஆரம்பிப்போம். ஃபுட் அண்ட் டோஸில் இருக்கக்கூடிய டிவியேஷன். ஃபஸ்ட்டு க்ளா டோஸ். க்ளா டோஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு நகங்கள், கால் நகம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இதுதான் க்ளா டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நகம் இருக்குது. ஸோ இது டோ, ஒரு விரல், கால் விரல், இது மாதிரி ஒரு கர்வ் மாதிரி இருக்கும். ஓகேவா? இதை க்ளா டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பார்த்தீங்கனாலே நீங்கள் சொல்லிடலாம் என்னென்ன இதில் நடந்திருக்கு. டிஐபி இங்கே இதான் டிஸ்டல் இன்டர்ஃப்ளெஞ்சல் ஜாயிண்ட். டிஐபி ஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு. அதே போல் இங்கே பிஐபியும் ஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு. அதுவே மெட்டா டார்சோஃபெலஞ்சியல், இதான மெட்டா டார்சோஃபெலஞ்சியல், இது ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு. இதை வச்சு நீங்கள் சொல்லிடலாம். சிம்பிளாக இப்படி நீங்கள் நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி சரி. இது டிஐபி, இங்கே பிஐபி ஃப்ளெக்ஷன், அடுத்து ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன், இப்படி நினச்சிக்கலாம்ல. இதுதான் க்ளா டோஸ். சிம்பிளாக நினச்சிக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதனால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா பேஸ் ஆஃப் சப்போர்ட், நமக்கு மேக்ஸிமம் ஃபுட்டில் வரக்கூடிய எல்லா டிஃபார்மிட்டிக்குமே நமக்கு பேஸ் ஆஃப் சப்போர்ட் ரெடியூஸ் ஆகும். அதே போல் போஸ்டல் ஸ்வே இன்க்ரீஸ் ஆகும். ஏன் போஸ்டல் ஸ்வே வருது அப்படின்னா பேஸ் ஆஃப் சப்போர்ட் நார்மலாக இருந்தால் தான் போஸ்டல் ஸ்வே வராது. இதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஷூ போடுறது, அதே போல் இன்டென்சிக் ஃபுட் மசில்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அல்லது நமக்கு ஏஜ் ஆகுது அப்படின்னாலும் கூட இந்த க்ளா டோஸ் வரலாம். அடுத்ததாக ஹேமர் டோஸ். இந்த க்ளா டோஸ் நம்ம செகண்ட் ஃபிங்கர்லேருந்து 5th ஃபிங்கர் வரைக்கும் எதில் வேணுமா வரலாம். ஓகேவா? அதுவே இந்த ஹேமர் டோ அப்படிங்கிறது ஏதாவது ஒரே ஒரு டோவை மட்டும்தான் பாதிக்கும் அல்லது 2 டோவை சேர்த்து பாதிக்கும். அவ்வளோதான், ஒரே ஒரு டோ தான். இது ஆல் டோஸ், எல்லா டோவையுமே நம்ம பாதிக்கும் 2 to 5ல். ஓகேவா? 2வது விரல்லேருந்து 5வது விரல் வரைக்கும் பாதிக்கும். ஆனால் ஹேமர் டோ அப்படிங்கிறது ஒரே ஒரு ஃபிங்கர் அல்லது மிஞ்சி போனால் 2 ஃபிங்கர், அவ்வளோதான். ஹேமர் டோவோட இது பார்த்தோம்னா இந்த மாதிரி. ஸோ இங்கே டிஐபி, இங்கே பிஐபி, இங்கே மெட்டா டார்சோஃபெலஞ்சியல். ஸோ மெட்டா டார்சோஃபெலஞ்சியல் ஜாயிண்ட்டு ஹைப்பர் எக்ஸ்டென்ஷனில் இருக்குது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி. அதே போல் பிஐபி ஃப்ளெக்ஷனில் தான் இருக்குது, ஆனால் டிஐபி ஹைப்பர் எக்ஸ்டென்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே 2 பேர் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷனில் இருக்காங்க, ஒரே ஒருத்தவங்க மட்டும் ஃப்ளெக்ஷனில் இருக்காங்க. இதை நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்படி இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஓகேவா? இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கணும், இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இது ஹேமர் டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக நீ ஜாயிண்ட்டுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு ஃபுட் அண்ட் டோவில் பார்த்தோம். அடுத்து நீ ஜாயிண்ட். நீ ஜாயிண்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ளெக்ஸ்டு நீ போஸ்டர். நமக்கு நார்மலாக நீ ஃப்ளெக்ஸ் ஆகிருக்காது, எக்ஸ்டென்ஷனில் தான் இருக்கும். அதுவே நம்ம நீ ஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா அதை நம்ம ஃப்ளெக்ஸ்டு நீ போஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளெக்ஸ்டு நீ போஸ்டரில் பார்த்தோம் அப்படின்னா இது ஃபீமர். ஸோ இங்கே நீ ஜாயிண்ட் ஆக்சிஸ் இருக்குது, இங்கே ஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு. நார்மலாக இப்படி தான் இருக்கணும், ஆனால் இங்கே ஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இவ்வளோ தூரம் உள்ளே வந்திருக்கு. இந்த ஃப்ளெக்ஷனை தான் நம்ம ஃப்ளெக்ஸ்டு நீ போஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஃப்ளெக்ஸ் ஆகிருக்குனாட்டி நமக்கு நார்மலாக நம்ம ஃபுட் பார்த்தோம்னா டார்சி ஃப்ளெக்ஷன் கொஞ்சம் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா இப்படி இருக்கும்போது டார்சி ஃப்ளெக்ஷன் ஆகிருக்காது, இது நியூட்ரல் பொசிஷன். அதுவே இதை கொஞ்சம் மடக்கிட்டோம் அப்படின்னாலும் இது டார்சி ஃப்ளெக்ஷன் ஆகிருக்கா. ஸோ நமக்கு ஃபுட்டில் டார்சி ஃப்ளெக்ஷன் ஆகிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இங்கேயும் மூமெண்ட் நடக்கும், இங்கேயும் மூமெண்ட் நடக்கும். இங்கே என்ன மூமெண்ட் நடக்குது? ஃப்ளெக்ஷன் நடக்குது. கரெக்டாக தாங்க. ஹிப் ஜாயிண்டில் கொஞ்சம் ஃப்ளெக்ஷன் நடக்கும். இதானே இப்படி தான் ஹிப் இருக்குது. ஸோ ஹிப்பில் ஃப்ளெக்ஷன் நடக்குது. அதே போல் நீல எக்ஸ்டென்ஷன், இங்கே டார்சி ஃப்ளெக்ஷன், இது 3 சேர்ந்துருந்தால் தான் ஃப்ளெக்ஸ்டு நீ போஸ்டர். ஓகேவா? ஸோ இந்த நீ ஃப்ளெக்ஸ் ஆகிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இவங்க 2 பேரும் மாறிடுவாங்க. இவங்க ஃப்ளெக்ஷன் ஆவாங்க, இவங்க டார்சி ஃப்ளெக்ஷன் ஆவாங்க. அடுத்ததாக பார்க்க போகிற டிஃபார்மிட்டி ஜெனு ரிகர்வேட்டம். ஜெனு அப்படின்னாலே நீ தான். ரிகர்வேட்டம் இதை ஹைப்பர் எக்ஸ்டெண்டட் நீ போஸ்டர் அப்படி கூட சொல்லலாம். இதில் பார்த்தோன்னா
இங்கே ஃபீமேல் இருப்பாங்க. ஸோ நமக்கு நீ பார்த்தோன்னா ஹைப்பர் எக்ஸ்டெண்டட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு ஆன்டி போஸ்டர் புரியலன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ போட்டாலும் புரிஞ்சிடும். ஓகே, நமக்கு நார்மலாக இதில் பாருங்களே முன்னாடி போயிருக்கு, இதில் பாருங்கள் பின்னாடி வந்திருக்கு. தெரியுதா? நமக்கு நார்மலாக இப்படி இருக்கணும், இதில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பின்னாடி போயிட்டு இப்படி முன்னாடி வந்திருக்கு. ஸோ இதை தான் ஹைப்பர் எக்ஸ்டெண்டட் நீ போஸ்டர் அல்லது ஜெனு ரிகர்வேட்டம் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இங்கே எப்படி டார்சி ஃப்ளெக்ஷன் நடந்துச்சோ அதே போல் இங்கே பிளான்டார் ஃப்ளெக்ஷன் நடந்திருக்கும். ஓகேவா? இங்கே எப்படி நமக்கு நீ ஃபீமேலில் ஃப்ளெக்ஷன் நடந்துச்சோ அதே போல் இங்கே ஃபீமேலில் எக்ஸ்டென்ஷன் கொஞ்சம் நடந்திருக்கும். ஃபீமேலில் எக்ஸ்டென்ஷன் கொஞ்சம் நடந்திருக்கு. அதே போல் இங்கே பிளான்டார் ஃப்ளெக்ஷன் கொஞ்சம் நடந்திருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுட் டு டோ அண்டு நீல இருக்கக்கூடிய டிஃபார்மிட்டிஸ் டீவியேஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வெர்டிபிரல் காலம் ஹிப் எல்லாம் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாட்டா.